இயேசு தண்ணீரில் நடந்தார். மனிதர்களால் தண்ணீரில் நடக்க முடியுமா? என் அன்பு தோழமை உறவுகளே, இன்றைய நாள் நற்செய்தியிலே இயேசு கடல் மீது நடந்து வருகின்றார். அதை பார்த்த சீடர்கள் பயத்திலேயே பேய் என்று கதறுகின்றார்கள். பிரியமானவர்களே, டிவியிலேயே ஒரு சேனல் இருக்கின்றது, ஹிஸ்ட்ரி என்ற ஒரு சேனல். அந்த சேனல்லேயே டைனாமோ மெஜிஷியன் என்ற ஒரு மேஜிக் ஷோ ஒன்றை நடத்துவார்கள். அதிலேயே ஸ்டீவ் ஃப்ரைன் என்ற ஒரு நபர் நிறைய விதவிதமான மேஜிக்கை செய்வார். ஒரு நாள் மக்கள் கூடியிருக்கின்ற இடத்திலேயே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஆற்றிலே வந்த அந்த மேஜிக் நடத்துகின்றவர் ஆற்றிலேயே நடந்து செல்கின்றார், தண்ணீரில் நடந்து செல்கின்றார். அதை பார்த்த மக்கள் அனைவரும் வியப்புடன், எவ்வாறு இவருக்கு இந்த ஒரு சக்தி கிடைத்தது, தண்ணீரிலே நடந்து போகிறார் என்று வியந்து பார்த்தார்கள். ஆனால் அதன் பிறகுதான் ஆராய்ந்து பார்த்த பிறகு தெரிந்தது, இந்த மேஜிக் ஷோ நடத்துவதற்கு ஒரு நாள் முன்பதாக அந்த தண்ணீரிலேயே ஒரு கண்ணாடி பாதை ஏற்படுத்தி அதன் மீது தான் இந்த மனிதர் நடந்து சென்றார் என்று. பிரியமானவர்களே, மனிதர்களால் மேஜிக் ஷோ மூலமாக தான் அந்த தண்ணீரிலேயே நடந்து செல்ல முடியும். சாதாரணமாக தண்ணீரில் நடந்து செல்ல முடியாது. ஆனால் இயேசு கடலிலேயே அந்த தண்ணீரிலே நடந்து செல்கின்றார். ஏனென்று பார்த்தோம் என்றால், இந்த உலகம் அனைத்தையுமே படைத்தவர் நம் ஆண்டவராய கடவுள். அவருடைய மகன் படைப்பினுடைய காரணியாக விரும்பினார். அந்த படைப்பாளியே தன் மீது வருகின்ற பொழுது அந்த படைக்கப்பட்ட தண்ணீரானது அந்த படைப்பவருக்காக வழி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கின்றது. அதனால்தான் இயேசு தண்ணீரில் நடந்து செல்கின்றார். இயேசு ஏன் தண்ணீரில் நடந்து செல்கிறார் என்றால், சீடர்களுக்கு தான் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எடுத்துரைப்பதற்காகத்தான் அவர் நடந்து செல்கின்றார். ஆனால் சீடர்கள் அச்சத்திலேயே, அந்த பயத்திலேயே இயேசு யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் பேய் என்று கதறுகின்றார்கள். பிரியமானவர்களே, பயமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆள்கின்ற பொழுது அவர் உண்மையை தெரிந்து கொள்ள தவறுகின்றான், தடுமாறுகின்றான். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய பயம் சூழ்ந்த நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். அந்த பயத்திலேயே நாம் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே நம் ஆண்டவராகிய கடவுள் கூறுகின்றார், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பயத்தை தவிர்த்துவிட்டு இயேசு நம்மோடு பயணிக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையில் வாழ்க்கையை வாழ்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.